குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பணிகள் 18 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுற்ற நிலையில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி. குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட்டை தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த கேட் மூடப்படும் போது ஜிஎஸ்டி சாலை ராதாநகர் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. இதனால் இலகுரக வாகனங்கள் சென்று வர வசதியாக அப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 2007இல் துவங்கியது. அடுத்த 2 ஆண்டுகளில் ரயில்வே பகுதியில் பணிகள் முடிந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டன. கடந்த 2019இல் சுரங்கப்பாதை திட்டத்திற்கான பணிகளை துவக்க வசதியாக 46 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. தொடர்ந்து 15.47 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை பணிகள் துவங்கின. அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்ட மாறுபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு 4 மழைநீர் வெளியேற்றும் ராட்சத மோட்டார், அவற்றுடன் இருவழிப்பாதையாக இலகுரக வாகனங்கள் மட்டும் செல்லும் இருவழிப்பாதையாக 31 கோடி ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ராதாநகர் பகுதி வாசிகள் ஜிஎஸ்டி சாலையில் எளிதில் வந்தடைய முடியும். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.